பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் அண்ணனோட உரையாடல். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்தி. ஆனால் யூடியூபர்ஸ்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை. இர்ஃபான் ஸ்வியூ ஒரு பக்கம், பிரியாணி மேன் ஒரு பக்கம், ஏ2டி ஒரு பக்கம்னு. இதில் லைவில் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிருக்காரு பிரியாணி மேன். என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபராக நீங்களும் ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்கண்ணா? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நீ சொன்ன இந்த 3 பேரில் நான் கொஞ்சம் அதிகமான ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பேன் அப்படின்னா அது வந்து இர்ஃபானோடது. இந்த ஏ2டி அப்படிங்கிற சேனலும் நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நான் பார்த்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரீசெண்டாக ஒரு 2-3 பேர் வந்து ஒரு டெக் வீடியோ சார்ந்த ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நண்பர்கள் 2-3 பேர் டெக் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இப்படி ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் எனக்கு அந்த சேனல் தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த பையன் இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது ஏதோ இஷ்யூ ஆனது, அதை பேஸ் பண்ணி அப்படி தான் எனக்கு தெரியும். அண்ட் பிரியாணி மேனோட வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் சுத்தமாக பார்த்ததே இல்லை. அப்பப்போ ஏதாவது பாப்பப் ஆகும். நம்மளோட பழைய டீமில் இருந்த சபா, அப்புறம் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் வந்து கொஞ்சம் அறிமுகமான ஒரு நபர் ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒன்று பண்ணுவாங்கல்ல. அந்த ப்ரெசன்டேஷனே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த க்ரௌடாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ பிரியாணி மேனோட ரேபின்னு நினைக்கிறேன் அந்த பையன். ஆமாம். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எல்லோ பென் சேனலில் ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அந்த பையனோட வீடியோவை நான் அதிகமாக பார்த்து கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இர்ஃபானோட வீடியோஸ் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். பெருசாக ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரியான மீட்டரில் இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் பாப்பப் ஆகும்ல. ஸோ ஒரு டெக்னிக்கலி வந்து ஒரு ஹவு ஹீ ட்ராவல், பேசிக்காக ஒரு விளாகரில் ஆரம்பித்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சு, கோவிட் பொழுது வீடெல்லாம் ரியல் எஸ்டேட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஆரம்பிச்சு இர்ஃபானுடைய அந்த ஒரு ரீச். ஒரு நாள் பார்த்தேன், நான் பிவிஆரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இர்ஃபானோட சேனலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சேனலாக ஒரு பிராண்டாக அதை பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போனதில் எனக்கு கம்பேரிட்டிவ்லி இவங்க எல்லாரை விட எனக்கு இர்ஃபானை பிடிக்கும். இன்னொன்று ரொம்ப டாக்ஸிக்கான கான்டென்ட் கிடையாது. போகிறாரு, சாப்பிட்றாரு, பிடிச்சிருந்ததுன்னா போய் மற்றவங்க சாப்பிட போகிறாங்க, பிடிக்கலைன்னா சாப்பிடாம இருக்க போகிறாங்க. பட் அதை தாண்டி சமீபத்தில் நடந்த சில சர்ச்சைகள் எல்லாம் உனக்கே தெரியும். ஆமாம், ஆக்சிடென்ட். ஆமாம், அந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிரியாணி மேனுடைய கைது அப்படிங்கிறது யாரோ ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்படிங்கிறாங்க. பட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது என்னவோ அங்கே கிடையாது. இர்ஃபானை பற்றி அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அண்ட் அதே மாதிரி அந்த பிரியாணி மேனோட சேனலில் வேற ஒரு வீடியோவும் வருது, ஒரு டெய்லர் அக்காவா. ஓகே, இதெல்லாம் பற்றி கேள்விப்படும் போது நம்ம இந்த பேரலல் யூனிவர்ஸை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீலே அப்போதான் சத்தியமாக. ஏன்னா நான் ரொம்ப இன்ஸ்டா ரொம்ப வெரி லெஸ் ஆக்டிவ். ஓகே, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே பார்த்தோன்னா யூடியூப்க்கு அடுத்தது ஃபேஸ்புக், இல்லை யூடியூப்க்கு அடுத்து ட்விட்டருக்கு அடுத்து தான் நான் ஃபேஸ்புக்கு அப்புறம் தான் இன்ஸ்டா. ஸோ இதான் என்னோட ஆர்டர் ஆஃப் என்னோட ப்ரெசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா டெய்லர் அக்காங்கிறானுங்க, ஒரு பக்கம் பார்த்தா டிவோஷனல் அக்கா, என்னென்னவோ அக்காலாம் போட்டு இவங்க பேசும்போது இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது? நம்ம ஏதாவது இந்த உலகத்தை விட்டு வேறு ஏதாவது ஒரு திசையில் இருக்கோமா, இல்லை ரொம்ப வயசாகிடுச்சா, இப்படியெல்லாம் பல கேள்வியெல்லாம் வருது. அப்புறம் போயிட்டு பார்த்தா அவங்க ஒரு டிசைனிங், ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க போட்ட வீடியோக்கள் அது தொடர்பாக வந்து ட்ராக்ஷன் சம்மந்தமாக. பட் அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் பிரியாணி மேனுடைய கைதாங்கிறது தெரியல. பட் கைது செய்யப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நேற்று நைட் வந்துச்சு. இன்னைக்கு காலைல அஃபிஷியலி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் 2 விஷயம் நான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த மாதிரியான யூடியூபர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது பர்சனலி நீ சொல்கிற மாதிரி அது நம்ம சேனலுக்கே கிடைச்சாலும் கூட இந்த யூடியூபர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதோ, இல்லை இந்த யூடியூபர்ஸை வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறதோ, யூடியூபர்ஸை வந்து ஒரு ரோல் மாடலாக செலிப்ரேட் பண்ணி ஒரு ஹீரோயிக்காக காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறது இன்க்ளூடிங் நம்ம சேனல்லேயே கூட வி ஆர் ஜஸ்ட் ஏ கான்டென்ட் ப்ரொவைடர். ஓகே, அரசியல், உணவு, உடை, ட்ராவல் அண்ட் லிவிங், இந்த மாதிரி பல விஷயங்களை சார்ந்து ஒவ்வொரு ஜானரில் ஒவ்வொருத்தவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம். கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறதோட விட்டுறணும். ஓகே, அதை தாண்டி அவங்கள ரொம்ப வர்ஷிப் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஒரு கல்ட் ஃபாலோவிங்கு, நான் வந்து ஸ்குவாடு, நான் வந்து ஃபேமிலி, இந்த மாதிரியான மீட்டருக்கு போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் சமீபத்தில் பார்த்த அளவுக்கு இந்த குறிப்பாக இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் மற்ற ஸ்பேசஸ்லையும் இருக்குது ரியாலிட்டி வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன், அல்லது ஹவு தே ஆர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஹவு தே ஆர் இன் ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு வேறுபாடு மற்ற மீடியம்லையும் இருக்குது. கன்வென்ஷனல் மீடியம்லையும் இருக்குது. பிரிண்டில் ஒர்க் பண்ணுறவங்க எழுதுகிற மாதிரியே அவங்க வாழ்க்கை இருக்காது. டெலிவிஷனில் நடிக்கிற மாதிரியே அவங்களோட லைஃப் இருக்காது. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்குமே இங்கே ஆன் ஸ்க்ரீனுக்கு ஒரு லைஃபும் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு ஒரு லைஃபும் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் எனக்கு உண்டு. ஏன்னா டிஜிட்டல் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு பிறகு யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக பாப்புலர் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சுஜாதா கூட பார்த்தீங்கன்னா கற்றதும் பெற்றதும் புத்தகத்தில் 2000s எழுதினார். என்னன்னா 2020களின் வாக்கில் ஒவ்வொரு சராசரி மனிதனும், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு சராசரி மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் குறைந்தபட்சம் 4 நொடிகளாவது அவன் வந்து புகழ் வெளிச்சத்தில் இருப்பான். ஸோ
இந்த உலகத்துல யாருமே வந்து ஃபேமஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. ஓகே, எவ்ரி ஒன் வில் பி ஃபேமஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4 seconds இன் தர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அப்போ எழுதினாரு. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் 10th standard 11th standard படிக்கும்போது அந்த கட்டுறதும் பெற்றதும் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி அந்த மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. அது எப்படிங்கிறது இப்போ புரியுது இல்லையா? அதாவது ஒருத்தரால எப்படி புகழ் பெற்ற முடியுதுன்னா, ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு பஸ் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுறதன் மூலமாவோ, இல்லை வந்து மழை பெய்யும் போது குடிச்சிட்டு குப்புற விழுறதன் மூலமாவோ, இல்லை லுங்கி டான்ஸுங்கிற பேரில் லுங்கியை கட்டிட்டு டான்ஸ் ஆடுறதன் மூலமாவோ. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விதத்தில் அவங்களால பாப்புலர் ஆகிட முடியுது. ஒரு சிலர் கெட்ட வார்த்தை பேசுறதன் மூலமாகவே கூட பாப்புலர் ஆகியிருக்காங்க இல்லையா? இப்போ ஜிபி முத்துலாம் வந்த பொழுது பார்த்தேன் அப்படின்னா அவர் எல்லாரையும் திட்டுவார். வர லெட்டர்ஸை படித்து பார்த்து திட்டுறதன் மூலமாக ஒருத்தர் எப்படி பாப்புலர் ஆக முடியும்னா ஆக முடியுது. அப்படிதானே? ஒரு நேரத்தில் பாப்புலர் ஆகணும், இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ செலிபிரிட்டி ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அதுக்கான ரூட் மேப் வேற ஒன்றா இருந்துச்சு. இப்போ இதை பற்றி பேசினா என்ன ஒரு டிஸ்கஷன் இங்கே வருது அப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து பொறாமை ஜென்ரலாக அது இருக்கும். கண்டிப்பாக ஓகே, அந்த ஒரு டிஸ்கஷன் வந்துடும். பொறாமையில் பேசுகிறாங்க, இல்லை நாங்களாம் வந்து இந்த புகழ் வெளிச்சத்தின் மூலமாக நாங்கள் பணத்தை அடைஞ்சிட்டோம். ஏன்னா இர்ஃபான் கூட அவரோட வீடியோவில் வந்து நான் ரிச் அப்படிங்கிறதுனாலே அவன் தப்பாக தான் இருப்பானுங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தையும் போட்டு நான் குழப்பிக்க விரும்பல. முதல்ல தனித்தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இர்ஃபான் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைங்கிறது பியாண்ட் த ஃபுட் ரிவ்யூஸ் வாட் எவர் ஹி ஹஸ் டன். அந்த சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா இல்லை அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர் போகிறாரு, அவரோட வேலை அந்த ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணுறது தான். பெய்டு ப்ரொமோஷன்ஸ் நிறையவே எல்லாரும் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவரும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை நேச்சுரலாகவே போயிட்டு கூட அவர் சாப்பிட்டு போது அவருக்கு பிடிச்சிருக்கலாம், நம்ம சாப்பிடும்போது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்க்கல. ஆனால் எந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஃபர்ஸ்ட் பாப்பப் ஆனதை நான் பார்க்குறேன்னா அந்த ஆக்சிடென்ட். ஆமாம், அவருடைய வாதத்தின்படி அவருடைய மச்சான் தான் கார் ஓட்டினாரு, அவர் காரை ஓட்டலை. பட் ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இறந்து போயிடுறாங்க. 20 நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 20 நிமிஷம் நாங்கள் அந்த இடத்துல தான் இருந்தோன்னு ஒரு கூகுள் லொகேஷன் காட்டுறாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இர்ஃபானை தவிர வேற யாராலையும் 20 நிமிஷத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் அவுட் ஆன ஒருத்தங்களை வாட் எவர் பி, ஓகே, அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், பணம் கொடுத்துருக்கலாம், மனிதாபிமான அடிப்படையில் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி 20 நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்லேருந்து போயிட முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி ஷாக்கிங் கொஸ்டின் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உனக்கு என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே சாத்தியம் நீ நினைக்கிறியா? இல்ல நம்ம சாதாரணமா போறோம், 2 வீலர்ல ஒருத்த மேல சும்மா தட்டிட்டோம், அவன் கீழே விழுந்திருப்பான், கீழே கூட விழலைனாலுமே 20 நிமிஷத்துக்கு சண்டை நடக்கும். கண்டிப்பா, வெறும் சும்மா ஸ்கிராச் போட்டதுக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம். ஸோ 20 மினிட்ஸ்ல அந்த ப்ராசஸ் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஹேவிங். அதனால எனக்கு பொறாமையோ கோவமோலாம் வரல. பட் தமிழ்நாடு கவர்னர் ரவி மாதிரியான ஆட்கள், ஓகே, ஹூ ஆர் ஆல் லைக் மோர் லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணக்கூடிய ஆட்கள் கூட த கைண்ட் ஆஃப் வே ஹவு தே ஆர் செலிப்ரேட்டிங் இர்ஃபான், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லாரையும் போட்டு அழுத்ததோ. ஆனால் கவர்னர் அவர்கள் கூப்பிட்டது வந்து ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு கேட்டகரியில் இன்வைட் பண்ணி வாட் எவர் இட் இஸ். நான் சொல்றது, நீ சொல்றது அரசு விழாக்களுக்கு சொல்றேன். நீ சொல்ல வரது என்னன்னா அங்கே நடந்த தேநீர் விருந்தெல்லாம் நான் சொல்ல. பர்சனலி ஆஃப்டர் த வெட்டிங் ஹி இன்வைட்டட் ஹிம். அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு க்ரீட் பண்ணாரு, லஞ்சோ டின்னரோ ஏதோ கொடுத்தாரு. தப்பு கிடையாது, இர்ஃபான் வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர்லாம் நான் சொல்ல. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் எ குட் டேலண்ட். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதன் மூலமாக தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபாலோவிங்கை உருவாக்கி காட்ட முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஐ அப்ரிஷியேட் இட். பட் ஒரு கவர்னருக்கு இது எந்த வகையில் ரிலேட்டபிளாக இருக்குது? ஸோ கவர்னரை யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஸோ கவர்னருடைய ஒரு பிஆர்ஓ இல்லை கவர்னருக்கு பிஆர் பண்ணுறவங்களோ, சார் நம்ம இர்ஃபானை கூப்பிடுங்க, இர்ஃபானை கூப்பிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு நல்ல டச்சாக இருக்கும், நீங்கள் ஒரு ஆன்டி முஸ்லீமா இல்லை ஒரு ப்ரோ ஹிந்துத்துவாக அறியப்படுறீங்க, இப்படி ஒன்று பண்ணிங்கன்னா நலிஃபை ஆகும், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். வாட் எவர் த டிஸ்கஷன்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் நடந்திருக்கலாம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ப்ரெசன்ஸை கவர்னரே கொடுக்கும்பொழுது கனிமொழி கொடுக்குறதோ இல்லை வந்து வேறு யார் கொடுக்குறதுமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இல்லை. ஸோ அப்போ we are able to understand like what kind of influence he is having. ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்க்கும்பொழுது 20 நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டாரு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா 20 மினிட்ஸில் வந்துட்டாருங்கிறீங்க, அவர் தான் அவரோட தங்கையோட கணவர் தான் விபத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்றாருங்கிறாங்க. விபத்து ஏற்படுத்துறது தங்கையோட கணவர். பட் இப்போ தங்கையோட கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதே போன்ற ஒரு விபத்தை வேறொரு ஏற்படுத்தியிருந்தா அவர் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியும். அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ் நாட் எ இன்டென்ஷனல் ஹிட் அண்ட் ரன், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சட்டத்தின்படி அவர்கள் வெளியில் வரலாம், நிபந்தனை ஜாமீன்லையோ இல்லை ஜாமீன்லையோ வெளியில வந்து அந்த கேஸ்லேருந்து அவங்க முழுமையாக விடுதலை பெற்று வருவதற்கான சாத்தியங்களும் இருக்கு. பட் நானே கேட்குறேன், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் ஆக்சிடென்ட் பண்ணல, அவரோட தங்கை கணவர் பண்ணாரு. அதோட தங்கை கணவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இஸ் அவுட் ஆஃப் பிரிசன்? இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ இது ஒரு பக்கம். இது ஒரு நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ திங்க் அவரோட கல்யாணத்தை ஒட்டி நடந்த நிகழ்வுன்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட் அப்படியே சமூக ஊடகங்கள்லேருந்து அப்படியே மெல்ல அப்படியே ஊற்றி மூடப்பட்டு அப்படியே பூசி மெழுகி இதை ஒரு மாதிரி முடிச்சு வச்சுட்டாங்க.
எகெயின் ரீசென்ட்லி ஹி காட் இன்டு அனதர் இஷ்யூ இல்லையா, தன்னுடைய மனைவியின் வயிற்றில் இருந்த கரு வந்து ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சு வெளியிடுறாரு. அதற்கு அவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணல, நாங்கள் வெளிநாட்டில் பார்த்தோம், துபாயில் பண்ணோம், வாட் எவர் இட் இஸ். இந்திய நாட்டினுடைய பிரஜை எங்குமே அதை செய்யக்கூடாது. நீங்கள் துபாயிலே செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் துபாயிலே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் துபாயில் பண்ணலாம். அதை தெரிஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணுறீங்க, யூ ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இட்ஸ் எ கிரைம். ஓகே, ஸோ இன்னும் சொல்ல போனால் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம். ஓகே, ஸோ அந்த குற்றத்துக்கு உங்களுக்கு வந்து ஜாமீனே கிடைக்காது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதை நீங்கள் பண்ணுறீங்க. சுகாதாரத்துறை அதிகாரிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு வரல, உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க, நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க, அந்த வீடியோவை நீங்கள் ப்ரைவேட் பண்ணுறீங்க, நோ ஃபர்தர் ஆக்ஷன்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில், இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை கண்டறிவது என்பது அஃபென்ஸ். இந்தியாவில் எந்த மூலையில் யார் பண்ணியிருந்தாலும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெளியில் இருக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. ஸோ அப்போது இது என்ன மாதிரியான ஒரு லீனியன்ஸ்? ஓகே, உங்களுக்கு மட்டும் ஏன் சட்டம் இப்படி வளைஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு காமன் மேனுக்கு வரும். அவனுக்கு நிச்சயமா இர்ஃபானுடைய புகழோ பெருமையோ, இர்ஃபான் வச்சிருக்க காரோ, இர்ஃபான் வச்சிருக்க வீடோ ஆஃபீஸோ அவனுக்கு உறுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய கோவம்ங்கிறது ஒரு காமன் மேனுக்கான கோவம். என்னடா, நான் ரோட்ல ஹெல்மெட் போடாமல் போனால் என்ன பிடிக்கிறீங்க, அவன் ஒருத்தன் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா போனான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறான், அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு காமன் மேனுக்கு வர கோவத்தை நீ என்னவா ரிலேட் பண்ணக்கூடாதுன்னா, ஐ பிகம் ரிச், ஸோ என்னுடைய பணக்காரத்தன்மை உங்களுடைய கண்களை உறுத்துகிறதா, என்ற கார் இருக்கு, அந்த கேள்வியை நீ கேட்குறேன்னா நீ வந்து தப்பிக்க பார்க்குறேன்னு அர்த்தம். ஏன்னா நீ பண்ணது முதல்ல தவறு. இட்ஸ் எமோஷன், எவ்ரி ஒன் வில் ஹாவ் தட். ஓகே, ஸோ நம்ம குழந்தை என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். நேச்சுரலாகவே ஸ்கேன் பண்ணும்போது ஓரளவுக்கு போஸ்ட் 6 months இல்லை 7 months அந்த ஸ்கேனில் சில நேரங்களில் ஆனா பெண்ணாங்கிறது ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அந்த ஸ்கேன் டாக்டர் மே கிவ் சம் ஹிண்ட். ஓகே, மே கிவ் சம் ஹிண்ட். ஸோ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மே கிவ் சம் ஹிண்ட். பட் அது ஒரு அஃபென்ஸ்னா அஃபென்ஸ் தான். அந்த அஃபென்ஸை பண்ணிட்டு அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அது எப்படிப்பட்ட உணர்வு தெரியுமா எல்லாருக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட ஒய்ஃபை கூட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி இந்த குழந்தையோட ஃபஸ்ட் ஹார்ட் பீட் கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக இருந்தது. அது வேற. பட் பப்ளிக் லைஃப்பில் நம்ம டூ மச் ஆஃப் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை கொண்டுட்டு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம கடவிரிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ என்னுடைய ஃபேமிலியை பேசிட்டான், என்னோட இதை பேசிட்டான், அதை பேசிட்டான், இதை பேசிட்டான்னா வேற வழி இல்லை. நம்மளுடைய குடும்பத்தை தனியாகவும் நம்மளுடைய தொழிலை தனியாகவும் நம்ம வச்சுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. என் தொழிலை கொண்டு வந்து என் குடும்பத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணி என் குடும்பமே என்னுடைய தொழிலில் ஒட்டுமொத்த ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினா நாளைக்கு அவங்களும் தான் அபியூஸ் ஆவாங்க. கண்டிப்பாக. இவ்வளோ பேசுகிறோம், பொலிட்டிக்கல் சேனல் நமக்கு நிறைய தெரியுது, நம்மளை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, நமக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, நம்மளை எப்படா காலி பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்க்குதுன்னு. அதுக்காகவே என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸோ என்னோட ஃபேமிலி பற்றின விஷயங்களை நான் பொதுவெளிக்கு கொண்டு வரதே கிடையாது. இதையும் மீறி என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நான் கார் வாங்கும்போது என் ஃபேமிலியோட எடுத்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு என்ன ட்ரால் பண்ணாருங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொதுவெளின்னு வந்துட்டு அதுக்கான ஒரு வேலை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உன் கோவம் ஏன் மேலே தானே, ஆனால் என் குடும்பத்தோட ஃபோட்டோ தானே உன்னால் எடுத்து போட முடியுது. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அப்போது அவருடைய கோவம் என்னன்னா, எப்படி நீ என்னுடைய குடும்பத்தை பற்றி பேசலாம், என்னுடைய தங்கை கணவர் தான் இது பண்ணார் அது பண்ணாருன்னு அந்த வீடியோ ஏன்னா இந்த இஷ்யூ பாப்பப் ஆகும்போது அந்த வீடியோ என்னுடைய பார்வைக்கு வந்துச்சு. என்னதாண்டா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, உண்மையாகவே நம்ம இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த உலகம் இல்லாமல் வேறு ஏதாவது பேரலல் யூனிவர்ஸில் இருக்கோமா, ரொம்ப பின்தங்கிட்டோமா தெரிஞ்சுப்போமேங்கிறதுக்காக அந்த வீடியோ பார்த்தேன். அதில் 2 பேருமே பரஸ்பரம் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறாங்க, அபியூசிவாக பேசிக்கிறாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு வேறு ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றத்தின் அடிப்படையில் இப்போது இந்த பிரியாணி மேன் என்கிற இந்த அபிஷேக் ராபியா வாட் எவர் அவரை கைது செய்திருக்காங்க. எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு பெண் கொடுத்த புகார், அதன் அடிப்படையில் இந்த கைது. பெண்கள் புகார் கொடுத்தா எல்லாரையுமே கைது பண்ணிடுவீங்களா? அல்லது பெண்களை பற்றி இழிவாக பேசுறாங்கிறதுக்காக எல்லாரையும் கைது பண்ணிடுவீங்களா? ஆபாசமா பேசுறாங்கிறதுக்காக எல்லாரும் கைது பண்ணிடுவீங்களா? ஏன் அந்த ஸ்கேல் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாறுபடுது? ஓகே, மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்பது சட்டம். ஆனால் மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்தி பேசிய திமுக சார்பு யூடியூபர்கள் இன்னும் வெளியில தான் இருக்காங்க. நான் பேரை கூட சொல்ல விருப்பமில்ல, மக்களுக்கே தெரியும். பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி அபியூசிவா அசிங்கமா பேசின யூடியூபர்ஸ் வெளியில தான் இருக்காங்க. இவங்க எல்லோரும் வெளியில் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் ப்ரோ திராவிடியன் ஐடியாலஜி, ப்ரோ டிஎம்கே, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த காவல்துறை யாருக்காக வேலை பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி காமன் மேனுக்கு வருமா வராதா? இந்த காமன் மேன் இந்த கேள்வியை கேட்டால் அந்த காமன் மேனையும் பிடிச்சி உள்ளார போடுவீங்களா? யார் பேசினாலும் தப்பு அப்படின்னு ஒரு ஸ்கேல் வைங்க. இவங்க பேசினா தப்பு, ஆனால் இவங்க பேசினா நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு அரசு கழகல்ல, ஒரு காவல்துறை கழகல்ல. ஒரு காமன் மேனுக்கு அந்த கேள்வி வருது இல்லை. இன்னைக்கு பிரியாணி மேனை கைது பண்ணீங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க யாருடைய வீடியோ பாப்பப் ஆகிட்டு இருக்கு, பிளிப் சேனல்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசின வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. திமுக அரசுக்கு எதுக்கு இங்க இந்த கெட்ட பேர் வரணும்? திமுகவுக்கும் பிளிப் சேனலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருந்தாலும் ஏன் திமுக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரஷர் வருது? ஒரு நடவடிக்கை அவங்க மேலேயும் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்ல.
யார் அபியூசிவா பேசினாலும் நாங்க கைது பண்ணுவோம், யார் கெட்ட வார்த்தை பேசினாலும், யார் அதை சமூக ஊடகங்களை பதிவேற்றம் பண்ணாலும், யார் அதை வந்து செய்தாலும் நாங்க கைது நடவடிக்கை எடுப்போம் நீங்க காட்டிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல. திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களா, இல்ல திமுகவினுடைய கொள்கை வழி வந்தவர்களா, இல்ல திமுக பாரம்பரிய குடும்பங்களா, அல்லது திமுக குடும்ப உறுப்பினர்களா, அல்லது திமுகவில் கட்சி உறுப்பினர்களா? எதுக்காக அவங்களை சேஃப்கார்ட் பண்றீங்க? சோசியல் மீடியால ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அந்த தப்பு பண்றவன் எந்த ஐடியாலஜின்னு பார்க்காம அவனை தூக்கி முதல்ல உள்ளார வைங்க. அப்பதான் திமுக அரசு இந்த மாதிரியான பிரஷர்ல இருந்து தப்பிக்க முடியும். எதுக்கு அரசாங்கம் இந்த பிரஷர் எடுத்துக்கணும்? ஏன் பயாஸ்டு கவர்மெண்ட், பயாஸ்டு காவல்துறைங்கிற ஒரு ஒப்பீனியன் ஏன் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய, காவல்துறைக்கு வர வேண்டிய ஒரு அழுத்தம் வருதுன்னா நீங்க இவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இவனுக்கு என்ன அரெஸ்ட் ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்களோ, இவனுக்கு என்ன அரெஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ, அதே அரெஸ்ட் அதே ஆக்ஷன் அவன் மேலே எடுத்துட்டு போங்க. என்ன எப்படியா இருந்தாலும் இவனை தூக்கி தூக்கில போட்டு போனீங்க, 10 நாள்ல வெளியில விட போறீங்க, அதே மாதிரி அவனையும் தூக்கி உள்ளார வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு வெளியில விடுங்க. வாட் ஸ்டாப்ஸ் யூன்னு கேட்கிறேன். இதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. அது செய்தா பல விமர்சனங்கள்ல இருந்து இந்த அரசு தப்பிக்கலாம், அது செய்தா பல விமர்சனங்கள்ல இருந்து காவல்துறை தப்பிக்கலாம். முதல்ல என்ன சொன்னாங்க, லைவ்ல அவன் வந்து தூக்கு போட்டுக்க ட்ரை பண்ணான், அதுக்காக என்னாங்க. இப்ப பார்த்தா ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலங்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் போயிட்டு எங்களுடைய சூப்பர் ஸ்டாரை தவறா பேசிட்டாங்க, படத்தோட விமர்சனம் ரோஸ்ட்ங்கிற பேர்ல அபியூசிவா பாடி ஷேமிங் பண்ணாங்க, பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க, குழந்தைகளை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு தமிழ்நாடு முழுக்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன பண்ணீங்க? கம்ப்ளைண்ட்டை வாங்கி சீட்டு கடியில் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ணீங்க? ஸோ அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்வி வருது, ஏன் அந்த 2 பேருக்காக, ஏன் இந்த 3 பேருக்காக, ஏன் இந்த 10 பேருக்காக கவர்மெண்ட்டை ஏன் பணையம் வைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த கவர்மெண்ட் விழக்கூடிய எல்லா அடிகளையும் வாங்கிடுவானுங்களா? தெரிச்சு ஓடிடுவானுங்க. நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரட்டும், இருக்கிறன்னு தெரியாம ஓடிடுவானுங்க. இவங்களை எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி காப்பாத்தி நிறுத்தி அப்படியே இவங்களை வந்து அப்படியே அரண் மாதிரி போற்றி பாதுகாக்கிறதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? இது கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு நம்ம எந்த ஒரு இடத்துல முடிவுக்கு வரோம்? ஏன்னா டிஎம்கே சப்போர்ட்டர் இருக்கிறதுனால எடுக்கிறது இல்லை, ஆக்ஷன் எடுக்கல. இல்ல இப்போ ஆக்ஷன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதே மாதிரி ஒரு வார்த்தையை இப்போ நீ பேசுற, நீ ஏதோ நம்ம சேனல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுற, உன்னை நாளைக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா மாட்டாங்களா? எடுப்பாங்க. ஏன்னா பேசு தமிழா பேசல வேலை பார்க்குறங்கிறதுக்காகவே எடுப்பாங்க. இதுவே நீ போயிட்டு திமுக ஆதரவு சேனல் ஏதாவது ஒன்றில் உட்காந்து நீ பேசு, உன் மேலே அந்த கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு யூடியூபர் மேலே கம்ப்ளைண்ட்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போனீங்கன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறது என்ன தெரியுமா? அந்த யூடியூபர் யார் சப்போர்ட்டர்னு கேட்குறாங்க. இல்லைங்க அவர் ப்ரோ டிஎம்கேவா அப்படின்னா அது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டங்கன்னு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து யாருக்கு கால் போகணுமோ அங்கே கால் போகுது. திமுக ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி அவங்களை காப்பாற்றுறாங்க. எனக்கு என்ன கேட்குறேன்னா, ஐடிவிங்கோட வேலை இதுதானா? உண்மையாகவே நான் கேட்குறேன். திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடிவிங் நடத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கறதுக்கா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கிறதுக்கா? இவர்களால் திமுகவுக்கு என்ன நல்ல பேர் வரும்? எதுக்காக பிளிப் சேனலை, எதுக்காக யூடியூப் ரூட்டர்ஸை, எதுக்காக இந்த மாதிரியான அபியூசிவா மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்துறவங்களை, எதுக்காக பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்றவங்களை நீங்க சேஃப்கார்ட் பண்றீங்க? அவங்களை தூக்கி உள்ளார வைங்க, ரஜினி ரசிகர்கள் உங்களை கொண்டாட போறாங்க, அவங்களை தூக்கி உள்ளார வைங்க, இந்துக்கள் உங்களை வாழ்த்த போறாங்க, ஓகே குட் ஆக்ஷன் இஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஏன் அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு எங்கிருந்து வருது? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் பண்ணாத தியாகத்தை இவங்க பண்ணிட்டு போறாங்களா உங்களுக்கு? இந்த வீடியோ ஆக்சுவலாக இர்ஃபானோட வீடியோ வந்ததுக்கப்புறம் கூட பிரியாணி மேன் நிறைய அட்டாக் பண்ணது யாருன்னா திமுகவுடைய ஆதரவாளர் தான் ட்விட்டரில். ஆமாம், அஃப்கோர்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதனோட அடுத்த கட்டமாக போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசணும் அப்படின்னா, இர்ஃபான் வந்து ப்ரோ டிஎம்கேவா தன்னுடைய கருத்துக்களை தேர்தலின் போது தெரிவிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ நான் பார்க்காதனால அதை பற்றி நான் ரொம்ப கமெண்ட் பண்ண விரும்பல. தெர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஷுமி வண்ண காவியங்கள், யூடியூப் ரூட்டர்ஸ், பிளிப் இவங்கெல்லாம் டைரக்ட் அபியூசஸ். மதத்தை, சாதியை, தனிநபர்களை மிகவும் கேவலமாக இழிவுபடுத்தி பேசுவது, எழுதுவது, டெரகேட்டரி கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறது, இதுதான் இவங்களோட வேலையே. 24/7 இது மட்டுமே தொழிலாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்லை நடராஜர்ல ஆரம்பிச்சு காஞ்சி மகா பெரியவர்ல தொடங்கி வன்னிய சமூகத்தையே தொடர்ந்து இழிவாக போஸ்ட் பண்றது இந்த ஷுமி வனகாவியங்களுடைய ஒரு ரெகுலர் ரொட்டீன். மறைந்த முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர்னு அவங்க யாரை பற்றி பேசலை. அதிகபட்சமாக போயிட்டு இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்தக்கூடிய விதமாக முகமது நபி அவர்களை பற்றியே அவர்கள் இழிவாக பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்தும் கூட எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் திமுக ஐடிவிங்க்கும் எங்கே இருந்து வருது? இதன் மூலமாக நீங்க யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க? கவர்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க. இன்னைக்கு பிரியாணி மேனுக்கு நடந்த இந்த கைது என்னைக்கோ ஒரு நாள், தம்பி நீ தில்லை நடராஜரை பத்தி தப்பா பேசிட்டப்பா, அது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்ப்பா, ஆனா நீ வந்து சிவன் காலை தூக்கி ஆடும் பொழுது அவருடைய பிரைவேட் பார்ட் வந்து வெளியில விழுந்தது, அதை பார்த்து காளி வந்து விக்கித்து போய் நின்னா அப்படின்னு சொல்லி அந்த தில்லை நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை வந்து ஒரு அசிங்கப்படுத்தி பேசினவனை வெளியில விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கலாம், அவனை தூக்கி உள்ளார வச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? திமுக அரசு கடவுள் நம்பிக்கை இல்லாத கொள்கை கோட்பாட்டின்படி வந்த ஒரு கட்சி இயக்கமாக இருந்தாலும் கடவுளை ஒருத்தர் நிந்திச்சு பேசினானா அவனை தூக்கி உள்ளார வைக்கணும்னு பேசியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன் அந்த கிரெடிட்டை நீங்க இழக்கிறீங்க? அந்த கிரெடிட்டை இழந்து நீங்க அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக யாருக்கு நீங்க என்ன சேவை பண்றீங்க? அப்போ இது வந்து அரசினுடைய கொள்கை இல்லை, இங்க இருக்கக்கூடிய சில மீடியேட்டர்ஸ்.
இவர்கள் எல்லாம் நடுநிலையில் இருக்கிறவங்க. அவங்க அதிகாரிகளாக இருக்காங்க, அல்லது அவங்க வந்து ஐடி விங்கில் இருக்கிறாங்க, அல்லது அவங்க சில அமைப்புகள் வைத்திருக்கிறாங்க. இவர்களை பாதுகாக்கிறாங்க. அதன் மூலமாக திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. அந்த ப்ரெஷர் எல்லாமே முதல்வர் மேலே, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேலே தான் வருதுன்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்க? they are doing it very intentionally. எப்போ அந்த பிரியாணி மேன்கிற ஒரு பர்சனுடைய கண்டென்ட் ஏதாவது ஒன்று பாப்அப் ஆகி இல்லை ஃப்ளாஷ் ஆகி வருதுனாலுமே அது எனக்கு உடன்பாடு இருந்ததே கிடையாது. சச்ச ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கான்டென்ட் டெலிவரன்ஸ் அண்ட் ஒரு அப்யூசிவா எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் நோண்டுறது, தன்னுடைய கருத்தை பேசுறதுக்கோ தன்னை பற்றி சொல்றதுக்கோ அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் எப்படி கமெண்ட் பண்ணுறது, அடுத்தவனோட வீடியோ எடுத்து வச்சுட்டு எப்படி பேசுறது, இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பற்றி எனக்கு பெரிய மதிப்பீடு இல்லை. ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒன் சைட் கேம்னால ஏன்டா அவனை மட்டும் கைது பண்ணுறீங்க, அவன் மட்டும் என்னடா தப்பு பண்ணா, இங்கே தப்பு பண்ணவெல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க, ஏன்டா அவங்களாம் தொட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட் என்னவாக இப்போ பார்க்கப்படுது, பிரியாணி மேனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு. என்னோட இன்டென்ஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை, நான் ரொம்ப அதை தெளிவுபடுத்துறேன். ஏன் இங்கே மட்டும் சட்டம் வேலை செய்யுது, இங்கே சட்டம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். ஏன் இங்கே மட்டும் காவல்துறை கைகள் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே மட்டும் காவல்துறை கைகளை யார் கட்டுறதுன்னு கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னு சொல்றேன். இது ஒரு காமன் மேனுடைய கேள்வி. இந்த கேள்வி கேட்கிற ஒருத்தர் உடனே என்ன சொல்றது, இல்லை நீங்கள் திமுக ஒரு மாவட்ட ஒரு ஐடி விங்கில் இருக்கிறவர் வந்து எழுதுறாரு கமெண்ட், எப்போதும் திமுகவினுடைய ஷூவை தான் இவன் பிடிப்பான். ஏண்டா நான் கேள்வி கேட்கறதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கா இல்லையா? நான் திமுகவுடைய ஷூவை பிடிக்கிறேனா இல்லை எதை பிடிக்கிறேனா அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடி விங்கோட ஒரு மாவட்ட இணை செயலாளரோ ஏதோ சம் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுறான். திமுக ஐடி விங்கோட லட்சணம் இதுதான், இதான் அவங்களோட தரம். இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, அந்த பிரபலமாக இருக்கிறதுனாலே இது பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா இப்போ டிடிஎஃப் வாசன் கேஸ் எடுத்துட்டா கூட, இப்போ கார் ஓட்டும் போது ஃபோன் பேசுறான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் யாருமே ஃபோன் பேசாமல் இல்லை, கார் ஓட்டும் போது எல்லாருமே ஃபோன் பேசுகிறாங்க. ஆனால் டிடிஎஃப் வாசன் பேசுறாரு, அவர் ஒரு பிரபலமாக இருக்கிறாரு அப்படின்றனாலேயே அந்த ஒரு வழக்கு அவர் மேலே பதியப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாரு. எப்போதுமே நம்ம பிரபலமாக இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டென்ஷன் வரும், எக்ஸ்ட்ராவாக நம்மளை நோக்கி 4 கேமராஸ் வரும், எக்ஸ்ட்ராவாக நம்மளை எப்படா காலி பண்ணுறதுன்னு ஒரு 4 பேர் இருக்க தான் செய்வோம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ டிடிஎஃப் வாசனோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் மாதிரி நீ கேட்ட கேள்வி ரொம்ப வேலிட் தான். டெய்லி ஃபோன் பேசிட்டு போகிற எல்லாரையும் பிடிக்க முடியுமான்னு? ஃபோன் பேசிட்டு போகிற எல்லாரையும் பிடிக்க முடியாது. ஆனால் நான் ஃபோன் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி போடும்பொழுது அது ஒரு நாள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நீ உன்னை என்னன்னு சொல்லிக்கிற, ஐம் அன் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற அப்படின்னா என்ன, நீ சமூகத்தின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்ற அர்த்தம். அந்த தாக்கத்தை நீ எப்படி ஏற்படுத்துற, வாசன் மாதிரி நம்ம வீலிங் பண்ணலாம். சமீபத்தில் திருப்பதி கோவிலில் போயிட்டு பாத்தியா, ஃப்ராங்க் பண்ணி மற்றது எல்லாத்தையும் விட்டுரு, நீ ஓட்டு குப்புரடிச்சு விழு, கையை காலை முறிச்சுக்கோ, சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டி இல்லை என்ன இழவோ மண்ணோ பண்ணி தொலை. கோவிலுக்கு போயிட்டு திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கிறவங்க, அங்கே அவங்களுடைய மனநிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். போயிருக்கியா திருப்பதி? கேள்விப்பட்டிருக்கேன். போனோம்னா எப்படா அந்த கதவை திறப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிருப்போம். அப்போ ஓடி போய் கதவை திறக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு ஓடி வந்ததுங்கிறது யூ காண்ட் ஈவன் ஜஸ்டிஃபை இட். எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வாசன் இது வரைக்கும் எதற்காகலாம் கைது செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த ஸ்பீடாக போனார், அன்அப்ரூவ்டு சைலன்சர்ஸ் வச்சுருந்தாரு, அது இதுன்னு நிறைய கேசஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு உச்சபட்சமான தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா ஒரு கோயிலுக்குள்ளார போயிட்டு ப்ராங்க் பண்ணுறது, கோயிலுக்குள்ளார போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து தடுக்கப்படணும். ஏன்னா கோவிலுங்கிறது என்ன, இது மாதிரி நீ ஒரு மசூதிக்குள்ளார போயிட்டு பண்ணுவியா, இதே மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ளார போயிட்டு பண்ணுவியா? அங்கெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் சாத்திட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, அப்படின்னா நான் அதனுடைய அர்த்தம் அங்கே போயிட்டு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு இல்லை. எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. வழிபாட்டு தலங்கள்ங்கிறது வழிபாட்டு தலங்களாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு புனித தன்மை அப்படிங்கிறது காக்கப்பட வேண்டும். அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடுறது, அங்கே போயிட்டு பாட்டு பாடுறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் இல்லையா என்ன? டிடிஎஃப் வாசன் கொடுக்கக்கூடிய விலைங்கிறது அவர் செய்த செயல்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விலை. அவரை வேற யாரும் அவர் சும்மா இருந்தவரை போயிட்டு யாரும் பிடிக்கல. டிடிஎஃப் வாசன் எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ யூடியூபர்ஸ் அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் யாரும் எந்த விதமான தொந்தரவும் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சேனல் அதனால நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா அது வேற. இவங்க எல்லாம் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வேற மாதிரியான ஜேர்னல்ஸில் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு எதிர்ப்பு வருது? பிகாஸ் ஹவு தே ரியாக்ட். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தங்களை இன்வால்வ் பண்ணிக்கும்போது அதுக்கான வேலையை அவங்க கொடுத்து தான் ஆகணும். இப்போ இர்ஃபானே பார்த்தோன்னா பிஃபோர் திஸ் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இர்ஃபான் மேலே ஏதாவது ஒரு சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் சர்ச்சைகள்னு வந்ததா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இர்ஃபானை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ இர்ஃபான் மேலே ஒரு குற்றத்தை சார்ந்த ஒரு கிரே ஏரியா ஒன்று உருவாது இல்லை, அது வந்து அதுக்கு முன்னதாக வரல. ஸோ இது வந்து இர்ஃபான் மேலே யாரும் திணிக்கல. கண்டிப்பாக பியாண்ட் த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ், பியாண்ட் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இர்ஃபானை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது மட்டும் தான் ஸ்டாண்டாக இருந்தது. பட் இப்போ இர்ஃபான் மூலமாக ஒரு உயிர் பலி ஏற்பட்டுச்சா இல்லையா, அதில் எது உண்மை பொய்ங்கிற ஒரு டிஸ்கஷன் ஏன் வருது? அவராக பண்ணது. விபத்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம், அன்றைக்கி அவருக்கு நடந்துருக்குது. ஸோ அவருக்கு இன்டென்ஷன்லாம் போயிட்டு யாரையும் ஒருத்தங்க அடிச்சு கொள்ள மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்த நான் மதிக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒருத்தன் பேசினாலே
அவன் மேல ஒரு சாயத்தை பூசுறது, நான் இர்ஃபான்ங்கிறதுனால தான் நீ இப்படிலாம் பேசுறியாங்கிறது, இந்த மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது. அப்புறம் அடுத்த கடமை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நீங்க பணம் இருக்குது, அதனால பணம் இருக்கிறவங்க தப்பு பண்ணிடுவாங்களான்னு பணத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வேணாம். அரசாங்கம் அந்த இடத்தில், காவல்துறை அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பொறுத்தவரை இர்ஃபானுக்கு ஃபேவரபிளா செயல்பட்டு இருக்குது நான் நம்புறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படி தோன்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. இங்க சமூகத்துல ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு இஷ்யூல ஒருத்தங்க மேல இடிச்சு ஒரு சின்ன ரத்தம், ஒரு காயம், ஒரு ரத்த காயம் ஏற்படுத்திட்டாலே அவன் லைஃப்ல அவன் அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வர முடியுங்கிறத நான் பார்த்திருக்கேன். ப்ராக்டிக்கலி நான் பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை எதிர்கொண்ட நபர்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அவன் இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இதுல ஒரு பயாஸ்டு ஒப்பீனியன் இருக்கு. இவங்க பயாஸ்டா செயல்பட்டிருக்காங்கிற ஒப்பீனியன் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கு காவல்துறை இவர்களை காப்பாற்ற வேண்டிய அழுத்தத்திற்கு யாரால் உள்ளாகிறது, இதன் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் வருகிறது என்று தெரிந்தும் கூட ஏன் இதை செய்கிறார்கள்? சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் கோர்ட்டாவது இதுக்குள்ள இன்டர்வீன் பண்ணணும். யூடியூபர்ஸை கைது பண்றதுக்கு பேரா ஒரு அரசு, அதுக்கா ஒரு காவல்துறை, அதுக்கா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவே இல்லை குடிநீர் தொட்டியில மலம் கலந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு காரணம் கண்ணுக்குட்டி தான். ஒரு கண்ணுக்குட்டிங்கிற ஒரு பலிகடாவை காட்டி முடிச்சாச்சு. அதற்கு பிறகு அதனுடைய நெக்ஸஸ் என்ன, அதனுடைய மாஃபியா யாரு, வெளியில வரல. தொடர்ந்து நேற்று இரவு கூட பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் மெத்தப்பட்டமைன் பிடிபட்டு இருக்குது. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுபான்மை பிரிவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளார எப்படியெல்லாம் இங்க போதை மருந்தோட நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஒட்டுமொத்தமாக வேறு இருக்க முடியல. ஆனா யூடியூபர்ஸை கைது பண்றதுக்கு மட்டும் காவல்துறையால முடியுது அப்படிங்கறத நினைச்சு உண்மையாகவே ஒரு காமன் மேன் ஒரு கோவத்தில் கேட்கறான், ஏங்க உங்களால இதெல்லாம் முடியாது, இவங்களை மட்டும் தான் பிடிப்பீங்களா, இதுக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் மேன் கேட்கிறான். அந்த காமன் மேனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குதுன்னு நான் நம்புறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.